ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தினம் சாபர்டே நல்லா ஹோலியாக போச்சு. சித்தப்பா வந்திருந்தார் வீட்டுக்கு. அவர் இன்வைட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீக். வீட்டுக்கு போயிட்டு 7:45 வீட்டுக்கு போயிட்டு ரெடி பண்ணி சர்ச்சுக்கு 9 o'clock பிரான்ச் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அவர் என் சர்ச்சுக்கு வந்தார்னா 6 days அவருக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்ட் டைமாக வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நேற்று தான் பார்த்தேன். அப்புறம் அவர் வந்து பாட்டுலாம் நல்லா பாடுவார். அவர் என்ன சொன்னார்னா, உலகத்திலேயே முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா நம்ம குரல் வளம் அப்படின்றத அவர் சொல்லி காட்டினார். யார் சொன்னாலும் ஏற்றுப்பாங்க அப்படின்றத சொன்னார். வாங்க சித்தப்பா அப்படின்னு அவரை இன்வைட் பண்ணியிருக்கேன். அவருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல, உங்கள் பசங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்கள் குடும்பம் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும். உண்மையான இந்த சபையை நினச்சி அவங்க ஆத்மாக்குள்ளே ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவதிச்சவங்கள். நித்திய பிதாவாகிய தேவனை, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுவதை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which washeth for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6:9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray we, our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us what debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. கலாத்தியர் 4:1 முதல் 31 வரை. Galatians 4th chapter verse 1 to 31. பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சுதந்திரவாளிகளானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனாய் இருந்தும் அவன்
சிறு பிழை சிறு பிழைகளையாயிருக்கும் காலங்களவும் அவனுக்கு அடிமை யானவனுக்கும் வித்தியாசமில்லை. Now I say that as long as he is a child, differeth nothing from a servant, throughout he be Lord of all. வசனம் 2. தகப்பனை குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்படுகிறதான். But he is under true tutor and governors until the times unappointed of the father. வசனம் 3. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்திலே இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். Even so we, when we were children, were in bondage under the helmets of the world. வசனம் 4. நாம் புத்திர சுவாகாரத்தை உடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக. But when the fullness of time was come, God sent forth his son and made of the woman made under the law. வசனம் 5. காலம் நிறைவேறின போதும் ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். To redeem them that were under the law, that we might and receive the adoption of the sons. வசனம் 6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கும்படினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். And because he had the sons and God, he can send from the spirit of the Son into your hearts, carrying above Father. வசனம் 7. above Father. வசனம் 7. ஆகையால் இனி நீங்கள் அடிமையாயிராமல் புத்திரராய் இருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்துவ மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளியாய் இருக்கிறாய். Therefore thou art no more as servants, but a son, and if son, then an heir of the God and true God Christ. வசனம் 8. நீங்கள் தேவனையே அறியாமல் இருந்தபோதும் சுவாபத்தின்படியே தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். Howbeit then, when he can now not God, he did serve unto them which by their nature had no end gods. வசனம் 9. இதில் 8வது வசனம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. 7வது வசனம் செம்ம முக்கியமாக இருக்குது. வசனம் 9. அப்பொழுது நீங்கள் தேவனையே அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டு இருக்க பலன் அற்றதும் வெறுமையுமானதான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் அவைகளுக்கு அடிமையாகும்படி விரும்புகிறது எப்படி? But now after that he how the can of God, a rector at the earth canavan of God, and God how turn you against you this work and be regularly helmets whereunto you desire again to be in the bandage. வசனம் 10. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. He obeys our day and months and times and years. வசனம் 11. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றே என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். கடவுளே பயந்திருக்கிறேன். நம்ம பேக் வாங்குறது. I am afraid of you, lest have the best were upon you labors in vain. வசனம் 12. சகோதரரே, என்னை போலாகுங்கள் என்று உங்களையே வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களைப் போலானேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. Brother, and I beseech
you be as I am, for I am as ye are. Ye have not an injure me at all. வசனம் 13. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடியே நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். He can now how to God infinity of the flesh. I speak the gospel unto you at the first. வசனம் 14. அப்படி இருந்தும் என் சரீரத்திலே உண்டாயிருக்கிற சோதனையும் நீங்கள் அசட்டை பண்ணாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்களே. And my temptation which as in my flesh I despised not, nor rejected, but and received me as an angel of God, even as Christ and Jesus. வசனம் 15. இப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த வாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியே செய்து இருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறேன். Is then the blessedness he speak of, for I bear he receive that if it hadn't been possible he would, and how the looked out here the one eyes, and how the given them to me. வசனம் 6. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? I am that therefore become your the enemy, because I tell you the truth. வசனம் 17. உங்கள் உள்ளங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறீர்கள், மேலும் நலமானதோடும் அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறீர்கள். They and jealously affect you, but not world. Hate the world and excellent you that he might affect them. வசனம் 18. நல்ல விஷயத்தில் வைராக்கியமும் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்திலே இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதுமே பாராட்ட வேண்டும். But it is the good to the be and jealously affected always is in the good things, and not only when I am the present with you. வசனம் 19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் வரும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். My little children, of whom I travel in my birth again until Christ be formed in you. கஷ்டப்பட்டிருக்கார். வசனம் 20. உங்களை குறித்து நான் சந்தோஷப்படும் பிரபடியால் நான் இப்பொழுதும் உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வருகையாக பேச விரும்புகிறேன். I desire to be present with you now and to the change my voice, for and stand in the debate of you. வசனம் 21. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணமும் சொல்லுகிறதை கேட்கவில்லையே, அதை எனக்கு சொல்லுங்கள். Tell me, he that and desire to be under the law, do you not hear the law? வசனம் 22. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமுள்ளவனிடத்தில் பிறந்தவன். For it is the righteous that Abraham had unto the sons two, thus one by the abandonment, the another by the free woman. வசனம் 23. அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாமிசத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். But he who was of the bondwoman was born after this flesh, but of the free woman was by the promise. வசனம் 24.
இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். இந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்றும் சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடும், அது அடிமைத்தனத்திற்காகவே பிள்ளைகள் பெறுகிறது. அது ஆகார் என்பவள்தானே. which the thing had in the allegory. After these are the 2 covenants, the one from the Mount of Sinai, which an generate to the bondage, which is Hagar. வசனம் 15. ஆகார் என்பது அரேபியா தேசத்தில் உள்ள சீனா மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. அவள் தன் பிள்ளைகளை கூட அடிமையாப்பட்டு இருக்கிறாளே. For this Hagar is the Mount Sinai in the Arabia, and the answer to the Jerusalem, which now is and is in the bondage with her children. வசனம் 26. மேலான எருசலேமே, சுயாதனம் உள்ளவள், அவளோ நாம் எல்லோருக்கும் தாயானவள். For the Jerusalem which is the above is the free, which is the mother of the youth all. சாரா. வசனம் 27. அந்தபடியே பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவர்களை பார்க்கிலும் அநேக ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்றும் எழுதியிருக்கிறது. For it is this wretch and the rejoice, though and that and bearest not and break forth, and the carry though and that and travelest not. For this desolate Haten many more and children than see which and hate and the house band. வசனம் 28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். Now we and brethren, as Esau was, are the children of the promise. வசனம் 29. ஆகிலும் மாமிசத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. But as then he that wasn't born after the flesh and prosecutor to him that wasn't born after the spirit, even so it is the now. வசனம் 30. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவளின் மனம் சுயாதனம் உள்ளவர்களுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவைகளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளும் என்று சொல்கிறது. Nevertheless, what said the scriptures? Cast out this bondwoman and her son, for the son of the bondwoman shall not be heir with the son of the free woman. வசனம் 31. அப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவர்களுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதனம் உள்ளவர்களுக்கு பிள்ளையாயிருக்கிறோம். So then and brethren, we are not and children of the bondwoman, but of the free. Okay friends, come follow me. அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் வரப்போகிற லெசன்ஸை நம்ம இப்பயே ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்க சொல்லக்கூடியதை நம்ம இந்த வாரம் முழுக்க வாசிக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டாக வைக்கணும். வசனங்களை, அதிகாரங்கள். அதுக்கு அடுத்த வாரம் வரப்போகிறது என்னன்னா, மெல்கிசேதேக் பிளஸ்ஸிங் ஆபிரகாம் பை த, அது தமிழில் படிக்கிறேன். ஒரு 5000 வார்த்தைகள் இருக்குது. மொத்தம் 60,000 வார்த்தைகளாக இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாக வரும். வால்டர் ரானின் மெல்கிசேதேக்குக்கும் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் விவரம். பிப்ரவரி 16 முதல் 22 வரை. நீதியை பின்பற்றுவதில் பெரியவராக இருக்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம்
ஆபிரகாம் ஒரு பெரிய தேசமாக மாறுவார். இதுலேருந்து நம்ம படிக்க போகிறோம். வால்டர் ரேனின் மெல்கிசேதேக்கு ஆபிராமை ஆசீர்வதிக்கிறார். விவரம்: பிப்ரவரி 16 முதல் 22 வரை. நீதியை பின்பற்றுவதில் பெரியவராக இருக்க. ஆதியாகமம் அதிகாரம் 12. ஆபிராம் ஒரு பெரிய தேசமாக மாறுவார். அவரும் அவருடைய சந்ததியும் பூமியின் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்கள். அவர் ஆரானிலிருந்து கானான் தேசத்திற்கு பயணம் செய்கிறார். பஞ்சத்தின் காரணமாக அவர் எகிப்துக்குச் செல்கிறார். ஆபிராமும் சாராயும் பார்வோனின் அரண்மனையில் சோதிக்கப்படுகிறார்கள். 1 கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. 2 உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் நாமத்தை பெருமைப்படுத்துவேன். நீ ஒரு ஆசீர்வாதமாயிருப்பாய். 3 உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியின் சகல வம்சங்களும் உன்னில் ஆசீர்வதிக்கப்படும். 4 கர்த்தர் தனக்கு சொன்னபடியே ஆபிராம் புறப்பட்டு போனான். லோத்து அவனோடு போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்படும்போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். 5 ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனின் குமாரனாகிய லோத்தையும் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த எல்லா சொத்துக்களையும் ஆரானில் சம்பாதித்த ஆத்துமாக்களையும் அழைத்து கொண்டு கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போனான். அவர்கள் கானான் தேசத்துக்கு வந்தார்கள். 6 ஆபிராம் சீகேம் என்னும் இடத்துக்கு, மோரே என்னும் சமவெளிக்கு தேசத்தின் வழியாய் போனான். கானானியர் அப்பொழுது அந்த தேசத்தில் இருந்தார். 7 கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அங்கே தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். 8 அவன் அவ்விடம் விட்டு பெத்தேலுக்கு கிழக்கே ஒரு மலைக்கு போய், மேற்கே பெத்தேலும் கிழக்கே ஆயியும் இருக்கும்படி தன் கூடாரத்தை அமைத்தான். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். 9 ஆபிராம் தெற்கு நோக்கி பயணம் செய்து இன்னும் தெற்கே நடந்து போனான். 10 பில்க்ரோ அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆபிராம் எகிப்திலே தங்கும்படி அங்கே போனான். அந்த தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தது. 11 எகிப்துக்கு போக நெருங்கினபோது அவன் தன் மனைவி சாராயை நோக்கி, இதோ நீ பார்ப்பதற்கு அழகான பெண் என்று எனக்கு தெரியும். 12 ஆகையால் எகிப்தியர்கள் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே காப்பாற்றுவார்கள். 13 நீ என் சகோதரி என்று சொல்லு. அப்பொழுது உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாயிருக்கும், உன் நிமித்தம் என் ஆத்துமா பிழைக்கும். 14 பில்க்ரோ ஆபிராம் எகிப்துக்கு வந்தபோது எகிப்தியர்கள் அந்த பெண்ணை மிகவும் அழகாக கண்டார்கள். 15 பார்வோனின் பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை பாராட்டினார்கள். அந்த பெண் பார்வோனின் வீட்டிற்குள் கொண்டு செல்லப்பட்டார்கள். 16 அவள் நிமித்தம் அவன் ஆபிராமை நன்றாய் நடத்தினான். அவனுக்கு ஆடுகளும் மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கழுதைகளும் ஒட்டகங்களும் இருந்தன. 17 ஆபிராமின் மனைவி சாராயியின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். 18 அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு இப்படி செய்தது என்ன? அவள் உன் மனைவி என்று நீ எனக்குச் சொல்லாதது ஏன்? 19 நீ அவள் என் சகோதரி என்று ஏன் சொன்னாய்? அவளை எனக்கு மனைவியாக எடுத்து கொண்டிருக்கலாம். இப்போது இதோ உன் மனைவி, அவளை அழைத்து கொண்டு போ. 20 பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளையிட்டான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். அதிகாரம் 13 ஆபிராம் எகிப்திலிருந்து திரும்புகிறார். அவனும் லோத்தும் பிரிந்து விடுகிறார்கள்.
கர்த்தர் ஆபிராமின் சந்ததியை பூமியின் தூளைப் போல எண்ணிக்கையில் பெருக்குவார். ஆபிராம் எபிரோனில் குடியேறுகிறார். 1 ஆபிராம் எகிப்திலிருந்து தன் மனைவியுடனும் தனக்குச் சொந்தமான யாவற்றுடனும் லோத்துடனும் தெற்கே புறப்பட்டு போனான். 2 ஆபிராம் கால்நடைகள், வெள்ளி பொன்னால் மிகுந்த செல்வந்தனாக இருந்தான். 3 அவன் தெற்கிலிருந்து பெத்தேல் வரைக்கும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையில் ஆரம்பத்தில் கூடாரம் இருந்த இடத்திற்கு பயணமானான். 4 முதலில் தான் அங்கு செய்த பலிபீடத்தின் இடத்திற்கு சென்றான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். 5 ஆபிராமுடன் சென்ற லோத்துக்கும் ஆடுமாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. 6 அவர்கள் ஒன்றாக குடியிருக்கும்படி தேசம் அவர்களை தாங்க முடியவில்லை. அவர்களுடைய சொத்து மிகுதியாக இருந்ததால் அவர்கள் ஒன்றாக குடியிருக்க முடியவில்லை. 7 ஆபிராமின் கால்நடைகளின் மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் கால்நடைகளின் மேய்ப்பர்களுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. அப்போது கானானியர்களும் பெரிசியர்களும் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். 8 ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பர்களுக்கும் உன் மேய்ப்பர்களுக்கும் இடையே எந்த பூசலும் இருக்கக்கூடாது. நாம் சகோதரர்கள் என்றான். 9 இந்த முழு தேசமும் உனக்கு முன்பாக இல்லையா? என்னை விட்டு பிரிந்து போ. நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போவேன், அல்லது நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போவேன் என்றான். 10 லோத்து தன் கண்களை உயர்த்தி யோர்தான் சமவெளி முழுவதும் கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே அது கர்த்தருடைய தோட்டம் போலவும் சோவார் வரைக்கும் எகிப்து தேசத்தை போலவும் எல்லா இடங்களிலும் நீர்ப்பாய்ச்சப்பட்டிருந்தது. 11 அப்பொழுது லோத்து யோர்தான் சமவெளி முழுவதையும் தனக்கு தெரிந்து கொண்டான். லோத்து கிழக்கே பிரயாணம் பண்ணினான். அவர்கள் ஒருவரையொருவர் பிரித்து கொண்டார்கள். 12 ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து சமவெளியின் பட்டணங்களில் குடியிருந்தான். சோதோமை நோக்கி கூடாரம் போட்டான். 13 ஆனால் சோதோமின் ஆண்கள் துன்மார்க்கரும் கொடூரமானவர்களுமாயிருந்தார்கள். அவ்வளோதான். 500 வாட்ஸ் 500 வார்த்தைகள் முடிஞ்சுதா? ஐநூறில் 5000 வார்த்தைகளா? ஆங்கிலத்தில் Melchizedek Blesses Abram by Walter Rane. Detail, February 16 to 22. To be a greater follower of righteousness, Genesis chapter 12. Abram will become a great nation. He and his seed will bless all the families of the earth. He travels from Haran to the land of Canaan because of famine. He goes down into Egypt. Abram and Sarai are tested in Pharaoh's court. 1 Now the Lord had said unto Abram, Get thee out of thy country, and from thy kindred, and from thy father's house, unto a land that I will show thee. 2 And I will make of thee a great nation, and I will bless thee, and make thy name great, and thou shalt be a blessing. 3 And I will bless them that bless thee, and curse him that curseth thee, and in thee shall all families of the earth be blessed. 4 So Abram departed, as the Lord had spoken unto him, and Lot went with him. And Abram was 75 years old when he departed out of Haran. 5 And Abram took Sarai his wife, and Lot his brother's son, and all their substance that they had gathered, and the souls that they had gotten in Haran, and they went forth to go into the land of Canaan, and into the land of Canaan they came. 6 Paragraph Mark And Abram passed through the land unto the place of Sichem, unto the plain of Moreh, and the Canaanite was then in the land. 7 And the Lord appeared unto Abram, and said, Unto thy seed will I give this land.
And there built he an altar unto the Lord, who appeared unto him. 8 And he removed from thence unto a mountain on the east of Bethel, and pitched his tent, having Bethel on the west, and Hai on the east. And there he built an altar unto the Lord, and called upon the name of the Lord. 9 And Abram journeyed, going on still toward the south. 10 Paragraph mark. And there was a famine in the land. And Abram went down into Egypt to sojourn there, for the famine was grievous in the land. 11 And it came to pass, when he was come near to enter into Egypt, that he said unto Sarai his wife, Behold now, I know that thou art a fair woman to look upon. 12 Therefore it shall come to pass, when the Egyptians shall see thee, that they shall say, This is his wife, and they will kill me. But they will save thee alive. 13 Say, I pray thee, thou art my sister, that it may be well with me for thy sake, and my soul shall live because of thee. 14 Paragraph mark. And it came to pass, that, when Abram was come into Egypt, the Egyptians beheld the woman that she was very fair. 15 The princes also of Pharaoh saw her, and commended her before Pharaoh. And the woman was taken into Pharaoh's house. 16 And he entreated Abram well for her sake, and he had sheep, and oxen, and he asses, and men servants, and maid servants, and she asses, and camels. 17 And the Lord plagued Pharaoh and his house with great plagues because of Sarai Abram's wife. 18 And Pharaoh called Abram, and said, What is this that thou hast done unto me? Why didst thou not tell me that she was thy wife? 19 Why saidst thou, She is my sister? So I might have taken her to me to wife. Now therefore behold thy wife, take her, and go thy way. 20 And Pharaoh commanded his men concerning him, and they sent him away, and his wife, and all that he had. Chapter 13 Abram returns from Egypt. He and Lot part. The Lord will make Abram's seed as the dust of the earth in number. Abram settles in Hebron. 1 And Abram went up out of Egypt, he, and his wife, and all that he had, and Lot with him, into the south. 2 And Abram was very rich in cattle, in silver, and in gold. 3 And he went on his journeys from the south even to Bethel, unto the place where his tent had been at the beginning, between Bethel and Hai. 4 Unto the place of the altar, which he had made there at the first, and there Abram called on the name of the Lord. 5 Paragraph mark. And Lot also, which went with Abram, had flocks, and herds, and tents. 6 And the land was not able to bear them, that they might dwell together, for their substance was great, so that they could not dwell together. 7 And there was a strife between the herdmen of Abram's cattle and the herdmen of Lot's cattle, and the Canaanite and the Perizzite dwelt then in the land. 8 And Abram said unto Lot, Let there be no strife, I pray thee, between me and thee, and between my herdmen and thy herdmen, for we be brethren. 9 Is not the whole land before thee? Separate thyself, I pray thee, from me. If thou wilt take the left hand, then I will go to the right, or if thou depart to the right hand, then I will go to the left. 10 And Lot lifted up his eyes, and beheld all the plain of Jordan, that it was well watered everywhere, before the Lord destroyed Sodom and Gomorrah, even as the garden of the Lord, like the land of Egypt. As thou comest unto Zoar. 11 Then Lot chose him all the plain of Jordan, and Lot journeyed east, and they separated themselves the one from the other. 12 Abram dwelt in the land of Canaan, and Lot dwelt in the cities of the plain, and pitched his tent toward Sodom. 13 But the men of Sodom were wicked and see. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சண்டே படிக்க முடியல. இன்றைக்கி படித்து கிட்டத்தட்ட 4 அதிகாரத்தை படிக்கணும்.
கம்ஃபாலோவையும் நம்ம படிக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு கம்ஃபாலோமி கொடுத்துருக்காங்க. வீட்டில் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்மக்கிட்ட கேள்வி கேட்டால் சர்ச்சில் பதில் நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.